வாங்க வணக்கம். முடக்கத்தாங்கீரை தோசைக்கு மாவு ஆட்டியிருந்தேன். அந்த மாவு தாளித்து தோசை ஊற்றுறது எப்படின்னு பார்த்துடலாமா? நான் வந்து ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சுட்டேன். அந்த தாளிப்புக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அந்த வெங்காயம் நல்லா வணங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காய வேணாம், லைட்டாக காஞ்சிருக்கும் போதே கடுகு போடலாம். கடுகு பாருங்கள், சிறு கடுகு, வெறுங்கடுகு தான் வெறுங்கடுகு தான் நான் எப்பயுமே போடுவேன். கடுகு சிறுசுனாலும் காரம் பெருசாக இருக்கும். நீங்கள் எப்போ வாங்கினாலும் கடுகு சிறுகடுகாக பார்த்து வாங்குங்க. கடுகு போட்டுடலாமா? இதோடு சேர்த்து கடலப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன்ப்பா. இதோட கருப்பு உடச்ச உளுந்து. இந்த உடச்ச உளுந்து நான் எப்பயுமே நிறையா போட்டுக்குவேன். கடலப்பருப்பு கம்மி பண்ணிடுவேன். உடச்ச உளுந்து பார்த்திங்கன்னா நிறையாவே போட்டுக்குவேன். அது ரொம்ப நல்லது நம்மளோட உடம்புக்கு. தேங்காய் சட்னிக்கெலாம் பார்த்திங்கன்னா வெறும் கடுகு, கருப்பு உளுந்து, கருவேப்பிலை அரைச்சி சட்னி அரைச்சி பாருங்கள், தாளித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் பொட்டுக்கடலை சட்னி அரைக்கும் போது 4 அந்த உளுத்தம்பருப்பை லைட்டாக எண்ணெய் போட்டு வறுத்து இந்த பொட்டுக்கடலை சட்னி கூட அரைச்சி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். தாளிக்கும் போதும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு இந்த உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து பாருங்கள், சட்னியே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உளர்றேன், ஏன்னா இங்கே வந்து நான் கொஞ்சம் பாட்டு சவுண்டு இருக்கிறதால நம்மளோட பேச்சு குரலில் அந்த பாட்டு சவுண்டு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதால கொஞ்சம் சத்தமாக பேசிகிட்டு இருக்கேன். விறுவிறுப்பாக பேசுகிறேங்கிற பேரில் உளறிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா. பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை. எதுவும் நினைக்காதீங்க, சேனலுக்கு எதாவது பிரச்சனை ஆயிடுமோ என்னமோன்ற ஒரு விறுவிறுப்பில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு வீடியோ கூட என்னால் பார்த்திங்கன்னா நிம்மதியாக எடுக்க முடியல, அதுதான் பிரச்சனை. எங்கேயாவது ஒரு மூலையில் பாட்டு சவுண்டு இது மாதிரி கேட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதில் பாட்டு சவுண்டு, பட்டாசு சவுண்டு இது மாதிரிலாம் எதுவுமே கேட்கக்கூடாது. வெங்காயம் வந்து நல்லா வணக்கிக்கலாம்ப்பா. நான் போட்டது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து சுட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வெங்காயம் பாருங்கப்பா நல்லா வணங்கிடுச்சு, எடுத்து கொட்டிக்கலாம். வடைச்சட்டில் இருக்கிறதால நல்லா வலிச்சு விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிக்கோங்க. நான் வந்து உப்பு போட்டுக்கிட்டேன். அப்ளை போடும்போது பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் தூவிக்கிறேன். ஓகேப்பா, எனக்கு வந்து தேவையான உப்பு நான் போட்டுக்கிட்டேன். நீங்களும் அதுமாரி பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டு ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். சரிங்களா? எப்போ முடக்கத்தாங்கீரை மாவு அரைச்சாலுமா இந்த மாதிரி அரைச்சி தாளித்து சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா தாளிக்காமல் 2 தோசை சாப்பிட்டு பாருங்கள். சரிங்களா? அதோட டேஸ்ட்டே வேறு, சூப்பராக இருக்கும். ஓகேப்பா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே முடக்கத்தாங்கீரையில் பணியாரத்துக்கு எப்படி தாளித்து ஊற்றுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேப்பா, பாய்.